நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏ லைன் செக்மெண்ட். இதில் வந்து செக்ஷன் ஃபார்முலா இருக்குக்கானே. செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லைனை பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குக்கானே. இப்போ தான் இது ஒரு லைன் செக்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி. இந்த லைன் செக்மெண்ட்டை பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா m/nங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. இதை நம்ம டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எம்ங்கிற ரேஷியோ, இதுலேருந்து இது வரைக்கும் என்னங்கிற ரேஷியோவில் இன்டர்னலினா என்ன அர்த்தம்னா, ஏபியை உள் சைடு, அதாவது இன்சைடு டிவைட் பண்ணுறதுனால இன்டர்னலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இந்த பாயிண்ட், இந்த பிரிக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் P(x, y)ன்னு போட்டிருக்கோம். ஃபார்முலா mx2 + nx1/m+n. அதே மாதிரி my2 + ny1/m+n அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இது தனியாக எக்ஸ் இருக்கும், இது தனியாக ஒய் இருக்கும். ஓகே, அதே பிங்கிற பாயிண்ட் வந்து இது ஏபி இருக்குது. எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறப்போ நமக்கு என்னென்னா, வெளியே இந்த லைனை விட்டு வெளியே இந்த பிங்கிற பாயிண்டில் பிரிக்குது. ஸோ இதில் நமக்கு எந்த ரேஷியோ அப்படிங்கிறப்போ, நமக்கு பிரிக்கிற பாயிண்ட்லேருந்து தான் ஏலேருந்து பி வரைக்கும் நமக்கு எம்ங்கிறது, பிலேருந்து பி வரைக்கும் என், இந்த ரேஷியோவில் நமக்கு பிரிக்குது. ஸோ நமக்கு அதனால தான் இது என்னென்னா, இதுலேருந்து இது இந்த பாயிண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு ஏபி இது வேணும், என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். எக்ஸ்டர்னலி அப்படின்னாவே நமக்கு மைனஸ் வரும், இன்டர்னலிலாம் ஃபார்முலா ப்ளஸ் வரும். பாருங்கள், mx2 - nx1/m-n, அடுத்து my2 - ny1/m-n. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்டர்னலி அப்படின்னா ப்ளஸ்ஸு, எக்ஸ்டர்னலினா மைனஸ். ஓகேங்களா, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஓகே. இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 5.4ல் ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் which divides the line segment joining the points. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4, -3 and 9, 7. ஓகேங்களா, இன் தி ரேஷியோ 3:2. உங்களுக்கு இன்டர்னலிங்கிற வேர்டு கொடுக்கலைனாலும் உங்களுக்கு இன்டர்னலியாக தான் எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலின்னு கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னலி ஃபார்முலா எடுத்து போடுங்க. ஓகேங்களா, ஃபார்முலாவில் பாருங்கள், ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன், இன்டர்னலி ஃபார்முலா எழுதிட்டேன். கிவன் பாயிண்ட் இதுதான் x1, y1, இது x2, y2. ஓகேங்களா, அந்த பாருங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். ரேஷியோ வந்து m/nங்கிற ரேஷியோ வந்து 3:2. அதில் பாருங்கள், எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2. ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். எம்மோட வேல்யூ 3 பாருங்கள், m இன்ட்டு, அப்போ 3 × x2னா 9 ப்ளஸ் 2 × x1ஓட வேல்யூ 4, அதுதான் போட்டிருக்கேன், பை 3 + 2. அடுத்து 3 × y2ஓட வேல்யூ என்ன, -3, சாரி -7. 2 × y1ஓட வேல்யூ -3. இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தான். 27 + 8 ஆக்கன்னு இது 5, அப்போ 35/5 கிடைக்கும். இது மைனஸ் பண்ணிங்கன்னா 15/5. 5 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 7, 3. ஓகேவா, கொஷின் பாருங்கள். இதில் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இன் வாட் ரேஷியோ டஸ் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 2, -5ன்னு. இப்போ நமக்கு டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏபி. ஓகேங்களா, அங்கே பார்க்கண்ணே, இது ஏபி கொடுத்துட்டாங்க, இந்த பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோ மீன்ஸ் m/n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், கிவனில் எடுத்து நான் எல்லாம் ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சு. இந்த P(x, y)ங்கிறது தான் 2, -5. இதில் எம்மோட வேல்யூ தெரியாது, x2ங்கிறது 4 ப்ளஸ் என்னும் தெரியாது, x1 -3/m+n. அதே m × y2 வந்து -9 ப்ளஸ் n × y1ங்கிறது 5/m+n. ஓகே, இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × m 4m, இது வந்து ப்ளஸ் n × -3னா -3n/m+n. அதே மாதிரி இது -9m ப்ளஸ் 5n. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் எக்ஸசைஸில், இது மாதிரி 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கோஆர்டினேட் ஈக்குவல். நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஈக்குவல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒய்யை எடுத்து ஈக்குவல் பண்ணாலும் அதே தான் ஆன்சர் கிடைக்கும். நான் எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டேன். எக்ஸோட வேல்யூ இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு எக்ஸ் கோஆர்டினேட் என்னென்னா 4m - 3n/m+n. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 2வை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு அடுத்தது எம்மெல்லாம் ஒன் சைடு, என்னெல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ இதை ஆட் பண்ணுறப்போ 5n, இது வந்து பார்த்திங்கன்னா 2m. நமக்கு m/n அப்படின்னா என்ன அர்த்தம், ரேஷியோனாவே என்ன அர்த்தம், m/n டிவிஷன். அப்போ m/nன்னு கிடைக்கணும். அப்போ m இங்கே இருக்கட்டும் கண்ணு, இந்த n இங்கே கொண்டு வந்துட்டு டிவிஷனுக்கு. அதே மாதிரி இங்கே 5 அப்படியே இருக்குது, இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனுக்கு மாறிடும். அப்போ m/n = என்னன்னு கிடைச்சிருக்கு, 5:2. இதுதான் ரேஷியோ. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் P ஆன் த செக்மெண்ட் ஜாயினிங் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இன் சச் வே கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, AP = 2/5 × ஏபின்னு. நான் பார்க்கணும் டயக்ராம் போட்டிருக்கேன். ஏ பாயிண்ட்ஸு, பி பாயிண்ட்ஸு, நமக்கு இதுதான் P தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது x1, y1, இது x2, y2. கிவன் கண்டிஷன்லேருந்து நமக்கு ரேஷியோ அப்படின்னாவே என்ன அர்த்தம், ஏபி, இந்த பிங்கிற பாயிண்ட் எந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுதோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் உள்ள இது, அது மாதிரி செகண்ட் பாயிண்ட். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏபியை கொண்டு நான் இங்கே டிவைட் பண்ணிட்டேன்னா AP/ABனாவே என்ன அர்த்தம், ஏபியோட வேல்யூ 2ன்னு அர்த்தம், ஏபியோட வேல்யூ 5. அப்போ டயக்ராமில் போடுறப்போ ஏலேருந்து பி வரைக்கும் 5 கண்ணு, ஏலேருந்து பி வரைக்கும் 2. ஆனால் நமக்கு ரேஷியோ இது தானே வேணும், இது தானே m/nன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிபியோட வேல்யூ வேணும். அப்போ இது வேணா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏபியிலேருந்து இந்த ஏபியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கிடைச்சிருங்களா, அதுதான் போட்டிருக்கேன்.
ஓகேங்களா. அப்போ ரேஷியோ வந்து m/n, இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது m, இந்த பக்கம் இருக்கிறது n, அப்போ 2:3 ரேஷியோ. இங்கே வந்து x1 y1 x2 y2 பாயிண்ட் தெரியுது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாங்களா. இப்போ p of x, yல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ m-ஓட வேல்யூ 2, x2ஓட வேல்யூ 6, அதுக்கப்புறம் n-ஓட வேல்யூ 3, x1ஓட வேல்யூ பை 2+3. அதே மாதிரி இங்கே வேல்யூ தாக்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் x1 y1 x2 y2 அப்ளை பண்ணியிருக்கல, அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி போடுங்க. 5ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா. அப்போ 3/4 கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கண்ணு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ட்ரைசெக்ஷன். ட்ரைசெக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ட்ரைசெக்ஷன் என்ன அர்த்தம்? 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது ஒரு லைன் செக்மெண்ட்டை. அந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் டயக்ராம் போட்டிருக்கேன். ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கொஷின். இப்போ நான் ஒரு பாயிண்ட் போட்டேன் அப்படின்னா 2ஆக தான் பிரிக்கும் செக்மெண்ட்டு, ஆமாங்களா. இன்னொரு பாயிண்ட் போட்டால் தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இந்த 3 பார்ட்டுமே 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு கியூங்கிற பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைன் செக்மெண்ட்டை 3 பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கொஷின். ஓகே, அப்போ பி வந்து நான் x, yன்னு வச்சுட்டேன், கியூங்கிறது a, b. ஓகே, இப்போ நான் பிங்கிற பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த பிங்கிற லைன் வந்து இந்த ஏபிங்கிற லைனை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ ரேஷியோ போடுறதுக்காக நான் பாருங்கள், நீங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த கியூ எடுக்காமல் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சைடு ஒரு பார்ட்டு தான் இருக்குது. இந்த சைடு பாருங்கள் 1 2 பார்ட் இருக்குது. அப்போது இந்த பிங்கிற பாயிண்ட்டு ஏபிங்கிற லைனை 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஓகேங்களா. நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது இதுதான் x1 y1, இது x2 y2. ஓகேங்களா. இது வந்து ரேஷியோ வந்து 1:2. இந்த பிங்கிற பாயிண்ட் எடுக்கிறப்போ 1:2 புரியுதுங்களா. எப்படின்னா இந்த பக்கம் ஒரு பார்ட் இருக்குது, இந்த பக்கம் 2 பார்ட் இருக்குது. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு இந்த சைடு 1, இந்த சைடு 2, அப்போ 1:2ங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். 1 into x2ஓட வேல்யூ 4 + 2 into x1ஓட வேல்யூ -5 / 1 + 2. அதே மாதிரி இது m-ஓட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ -3. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் x1 y1 x2 y2 பார்த்து அப்படி எழுதிக்க வேண்டியதான். +2 into, அதாவது n வந்து 2, y1ஓட வேல்யூ 6/m + n. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். 4 - 10 -6/3 கிடைக்குது. -3 + 12 9/3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -2, 3. ஓகே, நம்ம இப்போ பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு கியூ வேணும். இந்த பிங்கிற பாயிண்ட் விட்டுருங்க. பாருங்கள், எடுத்திருக்க லைன் செக்மெண்ட்டு இந்த கியூங்கிற பாயிண்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 1 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்போது இந்த கியூங்கிற லைனு கியூங்கிற பாயிண்ட்டு இந்த ஏபிங்கிற லைனை 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஓகேவா. அப்போ இதே ஃபார்முலாவில் தான் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணுறப்போ m-ஓட வேல்யூ இங்கே 2, n-ஓட வேல்யூ 1. அப்போ பாருங்கள், இந்த x2 y2லாம் மாறாது. x2 y2 இங்கே பார்த்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/3 0/3ங்கிறப்போ 1, 0. ஓகேங்களா. அப்போ ட்ரைசெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2, 3யும் 1, 0வும் இருக்குது. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸில் 4, 5, 6 கொஷின் வந்து ஆன்சர் வரல கண்ணு. நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸு த கோஆர்டினேட் ஆஃப் எ சென்ட்ராய்டு. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம படிக்க போகிறது சென்ட்ராய்டை பற்றி படிக்க போகிறோக்கன்னு. சென்ட்ராய்டு அப்படின்னாவே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளில் ஆல் மீடியன்ஸ்னாவே இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இது மாதிரி ஆப்போசிட் சைடுக்கு மிடில் ஜாயின் பண்ணுறது தான் மீடியன்ஸ். இந்த மீடியன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே 3 வெர்டெக்ஸ் இருக்காக்கண்ணே. அப்போ 3 வெர்டிசஸில் இது வந்து x1 y1, இது x2 y2, இது x3 y3. அப்போ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x1 + x2 + x3/3 y1 + y2 + y3/3. ஓகேங்களா. கிவனில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து x1 y1 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் x2 y2, தேர்ட் பாயிண்ட் x3 y3. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்களா. கிவன் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இது x1 y1, x2 y2, x3 y3. இது 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ சென்ட்ராய்டு ஃபார்முலா எழுதிட்டேன். இதில் x1 2, அடுத்து -3 + 7, அடுத்து y1 -4 -7 + 2. ஓகேவா. இப்போ இது ரெண்டும் சேம் சைன். 2 + 7 9, 9 - 3 என்ன கிடைக்கும் 6/3. இதை ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா -11, -11ல் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும் -9. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2, -3. ஓகேங்களா. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் x1 y1 x2 y2 எடுத்துக்கோங்க. இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. ஓகேங்களா. சென்ட்ராய்டு ஃபார்முலா எழுதிட்டேன். அப்போது -5 + 1 -4, அடுத்தது -5 -4 -2 அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதை ஆட் பண்ணுறப்போ -5ம் -4 ஆட் பண்ணால் -9 கண்ணு. -9ல் 1 போச்சுன்னா -8. ஸோ 8/3 டிவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி அதையும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -11/3ன்னு கிடைக்குது. ஓகேவா.
ஓகே கவனிங்க பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் கிவனில் சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டோட வேல்யூ 4, அண்டு 2 ஆஃப் த வெர்டிசஸ் ஆர் 2 வெர்டசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2 வெர்டிசஸும் நான் x1 y1 x2 y2 எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த தேர்ட் வெர்டெக்ஸ் எனக்கு தெரியாதனால x3 y3 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ சென்ட்ராய்டு ஃபார்முலா எழுதிட்டேன். சென்ட்ராய்டோட வேல்யூ வந்து 4, இதில் ஃபார்முலாவில் x1 x2ஓட வேல்யூ x1 வந்து 3, x2ஓட வேல்யூ 5, x3 தெரியாது, y1ஓட வேல்யூ -2, y2ஓட வேல்யூ 2, y3 தெரியாது. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 8 + x3/3, இது ரெண்டு என்ன 0. அப்போ 0 + y3னா y3/3. ஓகே, இப்போ நமக்கு x3 y3 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னா கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவலா. கோஆர்டினேட்ஸ் மீன்ஸ் x y y. ஓகேவா, இப்போ 4 = 8 + x3/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 + 8 அன்சைட் பண்ணால் -8. அப்போ x3 = 4. அதே மாதிரி இதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த 3 அன்சைட் போகிறப்போ -6. ஸோ y2ஓட வேல்யூ y3ஓட வேல்யூ -6. அப்போ தேர்ட் வெர்டெக்ஸ் வந்து 4, -6. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள். தேர்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த மீடியன் த்ரோ ஏ ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. ஏபிசி கொடுத்துருக்காங்கன்னு லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த்துனாலும் ஒன்று தான், டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், ரேடியன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ரேடியஸ்னாலும். அப்போ நமக்கு ஏலேருந்து ட்ரா பண்ணக்கூடிய மீடியன். அப்போ ஏலேருந்து பாருங்கள், எந்த வெர்டெக்ஸ்னால் ஏலேருந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் மீடியன். அப்போ இந்த ஏடியோட லென்த் வேணும்னா இந்த டிங்கிற பாயிண்ட் தெரியணும். டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியாக்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிக்கிறேன். எதுக்கு, பிசிக்கு. பிசிங்கிறப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இது x1 y1, இது x2 y2. ஓகேங்களா, அப்போ 1 + 5 எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் வேணால் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது, 1, -1. சிங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது, 5, 1. ஸோ இதுதான் x1 y1, இது x2 y2. ஸோ ஆட் பண்ணுங்கள். 1 + 5ங்கிறது 6/2, -1 + 1ங்கிறது 0/2. ஸோ இது 3 கிடைக்கும், இது வந்து 0. இப்போ நமக்கு டிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. நமக்கு ஏடிக்கு லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த் மீன்ஸ் நமக்கு என்னென்னா டிஸ்டன்ஸுங்கிறப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமில்லவா, ஃபார்முலா எழுதியாச்சு. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டும் டிங்கிற பாயிண்ட் எழுதிட்டோம். இது x1 y1, இது x2 y2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 3 - (-1 0 -3). இப்போ -(-) ப்ளஸ் ஆயிரும். இப்போ 3 + 1 4², இது -3. 4² பண்ணால் 16, இதை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 25 ரூட் எடுத்திங்கன்னா 5. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்கள். த வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் 1, 2 h, -3 அண்ட் -4, k. ஓகே, ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது x1 y1, x2 y2, x3 y3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க 5, -1ன்னு. அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கிவனில் இந்த h, kவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்ட்ராய்டோட என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ சென்ட்ராய்டு கொடுத்துருக்கனால நம்ம சென்ட்ராய்டோட ஃபார்முலா எடுத்திருக்கோம். சென்ட்ராய்டு ஃபார்முலா என்ன, x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. ஓகே, இது x1 y1, இது x2 y2, x3 y3. அப்போ x1 வந்து 1, x2 h, x3ங்கிறது -4. ஓகே, அடுத்து y1 2, y2ங்கிறது -3, y3ங்கிறது k. ஸோ ஆட் பண்ணுங்கள். 1 - 4 -3 + h, இது -1 + k. இது சென்ட்ராய்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னா கோஆர்டினேட்ஸை ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணி நான் பாருங்கள் ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஈக்குவல் பண்ணால் ஒய்யை ஈக்குவல் பண்ணால் கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது கேவும் ஹச்சும் தெரிஞ்சிச்சுங்களா. நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் ஹச்சுக்கும் கேக்கும் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். h 18, கேக்கு வந்து 2 -2. அடுத்து h 18 + 3 × கேவோட வேல்யூ -2. அப்போ 3 × 2 நமக்கு என்ன கிடைக்கும், -6 கிடைக்குமாக்கணும். அப்போ 18 - 6 12. 16 ஸ்கொயர் பண்ணால் 256, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ அது ரெண்டே ஆட் 400 ரூட் எடுத்திங்கன்னா 20. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபிஃப்த் கொஷின், ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் -3, 5 அண்டு 3, 3. அதாவது இது ஆர்த்தோ சென்டர், இது வந்து சென்ட்ராய்டு. ஓகேங்களா. இஃப் சி இஸ் தி சர்க்கம் சென்டர்னு கொடுத்துருக்காங்க அண்டு ஏசி இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ ஆர்த்தோ சென்ட்ரு, சென்ட்ராய்டு, சர்க்கம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது கண்ணு. அதாவது சென்ட்ராய்டு அப்படிங்கிறது இந்த ஆர்த்தோ சென்டரையும் சர்க்கம் சென்டரையும் 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஓகேங்களா, இந்த சென்ட்ராய்டுங்கிற பாயிண்ட்டு ஆர்த்தோ சென்டரையும் சர்க்கம் சென்டரையும் 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். அதாவது இங்கே பாருங்கள், நான் வேணால் டயக்ராம் போடுறேன். இங்கே இது போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்த்தோ சென்டர் என்ன, ஏ. சர்க்கம் சென்டர் என்ன, சி. ஓகேங்களா, சென்ட்ராய்டு என்ன, பி. ஓகேங்களா, அதானே கொடுத்துருக்காங்க. இதானே பி சென்ட்ராய்டு. ஓகே, இப்போ இந்த சென்ட்ராய்டு இந்த ஆர்த்தோ சென்டரையும் சர்க்கம் சென்டரையும் 2:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும்.
ஓகேங்களா. அப்போ டிவைட் பண்ணுது அப்படின்னாவே நம்ம செக்ஷன் ஃபார்முலா எடுத்துக்கலாங்களா. அப்போ செக்ஷன் ஃபார்முலா எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இங்கே நான் சொன்னது தான் எழுதியிருக்கேன். இப்போ செக்ஷன் ஃபார்முலா எடுக்கிறப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் தான் x1 y1. ஏ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு -3,5. சி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சி நான் என்ன எடுத்துக்கிறேன் x, yன்னு எடுத்துக்கிறேன். பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பி தான் நமக்கு 3,3 கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இது x1 y1, இது x2 y2, இது நமக்கு 3,3. ஓகே. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். m/n-ங்கிறது 2:1. m/n-ங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:1. அப்போ m-ஓட வேல்யூ 2, n-ஓட வேல்யூ 1. ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன்னு 2 × x2ஓட வேல்யூ x, 1 × x1ஓட வேல்யூ -3/2 + 1. அதே மாதிரி 2 × y2ஓட வேல்யூ y, 1 × y1ங்கிறது 5. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ 2x - 3/3, இது 2y + 5/3. ஸோ நமக்கு xy வேணுமல்லவா. அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 6, இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 2. ஸோ அப்போ சிங்கிற பாயிண்ட் 6,2ன்னு கிடச்சிருச்சு. நமக்கு ரேடியஸ் வேணும். ஏசிங்கிறது டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏசி எடுத்துக்கலாம். அப்போ ஏசினா நமக்கு டயாமீட்டர்னால் நமக்கு என்ன, ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஃபார்முலா இதுதான். அந்த ஃபார்முலாவில் ஏசி பாயிண்ட்டை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -3,5. சிங்கிற பாயிண்ட் என்ன உங்களுக்கு 6,2. ஓகேங்களா. இது x1 y1, இது x2 y2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 6 - ப்ளஸ் ஆயிரும். 2 - 5. ஓகேங்களா. இது 9², இது -3². 9 = 81, இது 9, அப்போ 19 கிடைக்கிது. ஓகே. அப்போது 90 எப்படி பிரிச்சுக்கலாம், 9 × 10 பிரிக்கிறப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 × √10. அப்போ டயாமீட்டர் வந்து 3 × √10. நமக்கு ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ்னாவே என்ன பண்ணும், டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணுங்களா. ஓகே, டிவைட் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு புக் ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த 2 ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. 2 ரூட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும், வெளியே இருக்கக்கூடிய 2 ரூட்டுக்குள்ளே போகிறப்போ 4ஆக மாறிடுமா. ஏன்னா 4ஆக இருந்தால் தானே நீங்கள் 2, இந்த 2வை புக் ஆன்சருக்காக நான் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகிறேங்கன்னே இந்த 3 அப்படியே இருக்குது. ரூட்டுக்குள்ளே போகிறப்ப எப்படி 4ஆக மாறிச்சுன்னா 4ஆக இருந்தால் தான் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்போ 2ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5/2. அப்போ 3 × √5/2 யூனிட்ஸ் தான் ரேடியஸோட வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 6th கொஷின். ஏபிசி இஸ் ஏ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஜி இஸ் தி சென்ட்ராய்டு, அப்புறம் VDCG அப்படிங்கிறது ஒரு பேரலோகிராம். ஓகே. அப்போ டிங்கிற வெர்டெசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கவனிக்கணும், இந்த பார்ட்டை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஜி தெரிஞ்சால் தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஜிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபிசினா இது x1 y1, x2 y2, x3 y3. ஒவ்வொரு டைமும் நான் எழுதி காமிக்கணுங்கிறது இல்லை. ஏபிசினா ஏ பாயிண்ட் எடுத்துக்கோங்க, x1 y1, x2 y2, x3 y3. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 2,2 கிடச்சிருச்சு. ஓகே. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, BDCGங்கிறது பேரலோகிராம். பேரலோகிராம் அப்படின்னாவே இந்த பார்க்கணும், இந்த டயாகனலோட மிட் பாயிண்ட்டும் இந்த டயாகனலோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ஜிடி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ரெண்டும் ஈக்குவல். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு என்ன, x1 + x2/2, y1 + y2/2. ஓகேங்களா. அப்போ பிசி அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. அப்போ இந்த பாயிண்ட்டில் இது x1 y1, இது x2 y2ன்னு வச்சுட்டிங்கன்னா -2 + 5/2, -1 + 3/2. அடுத்து ஜிடியில் போடுறப்போ ஜி பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2,2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2,2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x1 + x2னா 2 + x/2, 2 + y/2. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவல்னா எக்ஸ் கோஆர்டினேட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஒய் கோஆர்டினேட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0. அப்போ டிங்கிற பாயிண்ட்ஸு 1,0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஓகே. இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஷின். இஃப் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கண்ணு, 3/2, 5, 7, -9/2, 13/2, -13/2 ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். தென் ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே. இது நமக்கு மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம ஏற்கனவே 5.3 போடுறப்பே சொல்லியிருக்கேன். மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு வேணும்னா இந்த 3 வெர்டிசஸ் வேணும் அல்லவா. அப்போ ஏபி அப்படின்னு போடுறப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் தான் எஃப். அப்போ இதோட மிட் பாயிண்ட் போடுறப்போ x1 + x2/2 = 13/2, y1 + y2/2 = -13/2. பாருங்கள், இது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் போட்டிருக்கோம். அப்போ ரெண்டு பக்கமும் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணுறப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2 எடுத்துரும். அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி போடுறோம். பிசினா x2 + x3/2, y2 + y3/2. பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டி. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி போட்டிருக்கேன். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆடிங் 1, 3, 5 ஃபுல்லாக எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x1, 2x2, 2x3 = 13 கிடச்சிருக்கு. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் x1 + x2ஓட வேல்யூ 13 அப்ளை பண்ணுறேன். இப்போ 13 + x3 = 15. x3 என்ன கிடைக்கும், இந்த 13 ஆன்சர் போகிறப்போ மைனஸாக மாறிடும். அப்போ x3 = 2.
x3 = 2னு ஈக்குவேஷன் 3ல அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 3 இதுதான். இதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறப்ப x2 என்னன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரியே yக்கு போட்டிருக்கேன் கண்ணு. 2, 4, 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கு y1 y2ஓட வேல்யூலாம். நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். y1 + y2 + y3 = ஆட் பண்ணால் உங்களுக்கு -6. இதில் வந்து y1 + y2க்கு பதிலாக -13 அப்ளை பண்ணால் y3ஓட வேல்யூ 7 கிடைக்குது. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 4ல் போட்டிங்கன்னா y2 கிடச்சிரும். அகைன் x1 y1 வேணுமல்லவா. x3 = 2னு ஈக்குவேஷன் 5ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு x1 கிடச்சிருது. y3 = 7 ஈக்குவேஷன் 6ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு y1 கிடச்சிருது. இப்போ நமக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னங்கிறத எடுத்து எழுதியிருக்கேன். எனக்கு கேட்டிருக்கிறது சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டுனா நமக்கு ஃபார்முலா இதுதான். அப்போ x1 + x2 + x 12 + 1 + 2ங்கிற போட்டிருக்கேன். -16 + 3 + 7. ஸோ ஆட் பண்ணப்போ 15/3, இது -6/3. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5, இது -2. ஓகேங்களா. இந்த சாப்டர் கம்ப்ளீட் எடுக்கணும். ஓகேவா.